Hi friends, welcome to Kovai Arusuvai Samayal. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரளா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கேரளாலே ரொம்ப ஃபேமஸான ஃபுட் இது. முட்டை பாலாடை. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ் இது. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு டம்ளர் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. இப்போ இது நல்லா பீட்ரு வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்ச இந்த சின்ன வெங்காயம் சீரக பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கலந்து விட்டுருங்க. ஆப்பமாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்துக்கோங்க. அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை இப்படி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தோசைக்கல்லோடு சேர்த்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா, ஆப்பச்சட்டியில் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃபுல்லாக மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 3 மினிட்ஸில் வெந்துருங்க. எண்ணெய் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதை நம்ம அப்படியே தோசை தவாவோடு எடுத்து அப்படியே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நான்ஸ்டிக் தவாங்கிறனால அப்படியே வந்திருக்கு. இதில் மேலே கொஞ்சம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் துருவலுக்கு மேலே கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, அருமையான முட்டை பாலாடை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, 5 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சாஃப்டாக கேரளா ஃபேமஸ் ரெசிபி முட்டை பாலாடை வீட்லேயே ரெடி பண்ணியாச்சுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இல்லைன்னா மார்னிங் டிஃபனுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முட்டை பாலாடையில் மஞ்சள் கலருக்காக ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாட்டி அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. சின்ன வெங்காயம் சீரகம் ஆட் பண்ணியிருக்கிறனால முட்டையினுடைய ஸ்மெல் நம்மளுக்கு கொஞ்சம் கூட தெரியாதுங்க. சர்க்கரையும் தேங்காயும் கூட சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப இனிப்பாக சாஃப்டாக இருக்குங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த வித்தியாசமான கேரளா முட்டை பாலாடையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். Thanks for watching this video. Thank you friends.